கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரேக நாமத்தினாலே ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். திருசபையார் எங்களோடு இணைந்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள தேவனே நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக ஒரு சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்களை ஆசீர்வதிப்பீராக, வாசிக்கிற சங்கீத பகுதிகளை ஆசீர்வதிப்பீராக, செய்தியின் பகுதியை ஆசீர்வதிப்பீராக, புதிய ஆராதனை பகுதியை ஆசீர்வதிப்பீராக, சுபிக்கிற ஜெப பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை தொடங்கும் முதல் முடிவரும் பிரசனம் வல்லமை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் எங்களை காத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் நம்பர் 31வது பாடலை பாடும். சாங் நம்பர் 31.
132 மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 131, 132 நாம் வாசிப்போம். Psalm number 131, 132. கர்த்தாவே, என் இருதயம் இருப்பமா அல்லதல்ல, என் கண்கள் மேற்மையுடையதும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின காரியங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மருந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மருந்த குழந்தையைப் போல இருக்கிறது. 3 வருஷம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தாவே, தாவீதையும் அவருடைய சகல கோத்திரத்தையும் நினைக்கிறதோ. அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேலே ஏறுவதுமில்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளியில் அதை கண்டோ அவருடைய வாசத்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியிலே பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை கரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தில் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசத்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் நிலைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்டத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். விசுவாச பெருமானத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்திலே உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறைந்து மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமனுக்கேறே சர்வலப்பிதாவாகிய தேவன் வடபாசம் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்த்தோரையும் மரித்தோரையும் நேர்ந்திருக்கு வருவார். பரிசுத்த ஆவியினர் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்காகும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆமென். இப்பொழுது நாம் வேத பாடம் வாசி கேட்கிறோம். முதலாம் வேத பாடத்தை நாம் வாசி கேட்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 15 முடிய நாம் வாசி கேட்கிறோம். First scripture reading, Genesis chapter 28 verse 1 to 50.
வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜாதி கூட்டமாகும்படி உன்னை பருவம் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சிரியா தேசத்தனாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலுக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமின்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் எபாயோத்தின் சகோதரியுமாகிய மகாலத்தையும் விவாகம் பண்ணினான். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். இந்த முதலாம் வேத பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்பார் அம்மாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாடல் நம்பர் 322வது பாடலை பாடுவோம். யாவரும் சேர்ந்து சாங் நம்பர் 322. சீக்கிரத்தில் நீங்கி விடும்
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னாவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கைகூறுவோம். மன்னாவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கைகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவன் ஆவியாவே மன்னான நமக்குள் வாழ்கின்றாரே. மகிமையின் தேவன் ஆவியாவே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இரண்டாம் இடப்பட வாசி கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 12 வசனங்கள் முடிய நாம் வாசி கேட்போம். Second scripture reading, the Gospel of the John chapter 10 verse 1 to 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆற்று பருவத்துக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொலைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டுவடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவருடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொலைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்.
திருடன் திருடவும் கொல்லவும் ஐக்கியமே வருகிறார் என்று வேறொன்றுக்கு வராமல் நானும் அவர்களுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பறிகொள்ளப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்போது ஓனாய் ஆடுகளை பேரி அவைகளை சிதறடிக்கும். ஆமே. கர்த்தர்தாமே இந்த 2ஆம் வேத படப்பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே கூட நம்முடைய திருச்சபையின் மக்கள் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுவதை நான் வாசிக்கிறேன். வருகிற 25ஆம் தேதி திருமதி எஸ்தர் எட்வர்ட் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். சபையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல திருமண நிலநாளை கொண்டாடுவதையும் வாசிக்கிறோம். 27ஆம் தேதி திரு கனகராஜ் திருமதி சவரி அம்மா திருமண நிறுவனங்களை கொண்டாடுகிறார்கள். அதே போல 29ஆம் தேதி திரு தங்கவேல் திருமதி மரியா திருமண நிறுவனங்களை கொண்டாடுகிறார்கள். அதே போல 30ஆம் தேதி திரு ஐயாதுரை திருமதி வசந்தா அவர்கள் திருமண நாளை நிறைவு நாளை கொண்டாடுகிறார்கள். சபையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாம் யாவரும் கண்களை மூடி எங்களோடு இணைந்து அவர்களை ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் கூட உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவனே உங்களுக்கு நன்றி. காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வாழ்வை கொடுக்கிறவரே, ஜீவனை கொடுக்கிறவரே, தீர்காயசை கொடுக்கிறவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரே குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண நிறைவு நாளை கொண்டாடுகிற ஐயமார்களையும் தாய்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே கடந்து வரும்படியாக இந்த நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, சமாதானத்தின் ஒரு ஆண்டாக, கிருபையின் ஒரு ஆண்டாக அமைய கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நாமத்தினாலே அவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அவருடைய விருப்பங்கள், அவருடைய வேண்டுதல்கள், அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய கிருபைகளை தந்து, ஆண்டவரை புது புது ஆசீர்வாதங்களை தந்து அவரை ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசு ஒரு வேண்டுதல் நடப்பதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட எங்களோடு இணைந்து புதிய ஆராதனையிலே எங்களோடு இணைந்து நீங்கள் ஆராதிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் எங்களோடு இணைந்து கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய பெயர்களை சொல்லி அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது மட்டுமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் வேலை ஊழியங்கள் எல்லா விதமான காரியத்தில் ஆண்டவருடைய கிருபை இறக்கம் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் இப்போது இம்மட்டுமாக நாங்கள் ஜீவனோடு இருப்பதும் உயிரோடு இருப்பதும் உடைய கிருபையாக இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறவரே, சமாதானத்தின் தேவனே உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்கிற தேவனே உமக்கு நன்றி. அப்பா குடும்பத்தில் இருக்கிற கணவர், மனைவி, பிள்ளைகள், கொடுத்திருக்கிற குழந்தை செல்வங்கள், ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஊழியத்துக்காக நன்றி, திருச்சபைக்காக நன்றி. அப்பா ஆண்டவரை கொடுத்திருக்கிற எல்லா சொந்த பந்தங்களுக்காக நன்றி, நல்ல வேலைக்காக, பிசினஸுக்காக நன்றி, எல்லா சூழ்நிலைகளும் எல்லாம் மாற்றப்போவதற்காக நன்றி, எல்லா காலத்திலும் எங்களோடு கூட நம்முடைய கிருபை இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களோடு இணைந்து நம்முடைய நாமத்தை நாம் அறிமுகப்படுத்துவோம்.
அப்பா பிதாவே உமக்கு நன்றி. நித்திய பிதாவே உமக்கு நன்றி. இரக்கங்களின் பிதாவே உமக்கு நன்றி. ஜோதிகளின் பிதாவே, கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு நன்றி. வலிமையின் பிதாவே நன்றி அப்பா. உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக மரித்தவரே உமக்கு நன்றி. மரணத்தை வென்றவரே நன்றி. உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி. எங்கள் நம்பிக்கையே உமக்கு நன்றி. எங்கள் அரணும் கோட்டமாக இருக்கிறவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி. உற்சாகத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி. சக்தி ஆவியே உமக்கு நன்றி. மகிமையின் ஆவியே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எல்லாருமே அப்பா வாழ்த்துகிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை எங்கள் மேலே கடந்து வருவதாக சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில, இல்லங்களில, எல்லா காலத்திலும் நீ நல்லவராக இருப்பதற்காக நன்றி. இரக்கமுள்ளவராக இருப்பதற்காக நன்றி. சமாதானத்தின் காரணராக இருப்பதற்காக நன்றி ராஜா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் போற்றுகிறோம். உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உண்மை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு
பார்த்து ஆண்டவரே எங்கள் மேலே நிறைவாய் இருக்கிற தேவனே, அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை தேற்றுகிறவரே உமக்கு நன்றி, எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி, எங்களை பாதுகாப்பவரே உமக்கு நன்றி. ராஜா, எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இறங்கட்டும் அப்பா. உங்களுடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க அப்பா, உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ராஜா. எல்லா பயங்கள் எல்லாம் மாறுவதாக, எல்லா விதமான கலக்கங்கள் மாறுவதாக. நீர் நல்லவராக இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி, எங்களை விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. எத்தனை இழப்புகள் வந்தாலும் ஆண்டவரே எங்களை அப்பா மறுபடியும் தருகிறவரே, எங்கள் உள்ளங்களை தேற்றுகிறவரே அப்பா, ஆதல் தருகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. புதிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஐயாமார்களை ஆசீர்வதிங்க, தாய்மார்களை ஆசீர்வதிங்க, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி ராஜா. எங்களை நிரப்புகிறபடினால் உமக்கு நன்றி, எங்களை பலப்படுத்துகிற கிருபையினால் உமக்கு நன்றி. ஒரு புதிய சமாதானத்தை தாங்க, புதிய தைரியத்தை தாங்க, புது பலனை தாங்க ஆண்டவரே, ஒரு புது நம்பிக்கை தாங்க சுவாமி. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரையும் தொடுவதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எல்லாரும் இணைந்து அப்பா பொதுவான தேசத்துக்காக, பொதுவான வெப்ப குறிப்பாக இந்த தேசத்துக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 138 கோடி மக்கள் இந்த சமூகத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருக்கும் உங்களுடைய பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே அப்பா. அந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனை ஆண்டவரை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் பாரத்தோடு சபையின் மக்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா, தேசத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் தெய்வீக வல்லமை, குணமாக்குற வல்லமை ஆண்டவரே, அற்புத வல்லமை ஆண்டவர்களை தொடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய மகாராஷ்டிரா பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். 12 கோடி மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மகாராஷ்டிராவில் ஆண்டவரே அதிகமாக தொற்று நோய் பரவிருக்கிறது சுவாமி. அதெல்லாம் கட்டுப்படுத்த கத்த கிருபை செய்யும்படியாக, அதெல்லாம் மாற கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா மாநிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மாநில பட்டணங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, கிராமங்களை ஆசீர்வதிங்க. எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு தாலுகாவில் இருக்கிற ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு மாவட்டத்திற்குரிய ஆசீர்வதிங்க. ஆண்டவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், டாக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நர்சுமார்களுக்காக ஜெபிக்கிறோம், மருத்துவத்துறையில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. காவல்துறை ஆசீர்வதிங்க, ராணுவத்தில் இருக்கிற ஆசீர்வதிங்க அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா போதர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, பேராயர்களுக்காக, பிஷப்மார்களுக்காக ஆண்டவரே, இணை அப்பா பேராயர்களுக்காக, பிஷப் கமிஷனர்களுக்காக, ஏரிய இயக்குநர்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷங்களை ஆசீர்வதிங்க, மிஷனரிகளை ஆசீர்வதிங்க, எல்லா ஸ்தாபனத்தினுடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபையின் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் பாதுகாக்கப்படணும், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும் அப்பா. அப்பா உங்களுடைய ரத்தத்தை ஆண்டவரே உங்க தேசத்து மேலே தெளிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே அப்பா ரத்தத்தை தெளிக்கணும். உங்களுடைய பாதுகாப்பு இருந்து வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்க எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை செய்யவும் உதவி செய்கிறது தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உங்கள் ஜபங்களுக்கு எல்லாம் மாற்றங்களை தரப்போவதற்காக நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேலையில இந்த வீடியோ நிகழ்ச்சியின் மூலம், இந்த யூடியூப் நிகழ்ச்சியின் மூலம் இரு திருச்சபையாரையும் காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாக, ஜெபத்திலே அதிகமாக ஜெபிக்கும்படியாகவும்
அதிகமாக ஜெபத்திலே மற்றவர்களுக்காக நம்முடைய தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் சீக்கிரமாக நாளை எல்லாம் திறக்கப்படணும். தொடர்ந்து எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் திரும்ப செய்யும்படியாக, ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாகவும் ஜெபத்திலே ஒருவர் தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வழியாக ஈசிஐ பாண்ட திருச்சபையாருக்கும் ஈசிஐ பவாய் திருச்சபையாருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்துகளே ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்மை நாமே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த செய்தியின் வெளியில கூட நீர் எங்களோடு பேசும்படியாக, நீர் எங்களோடு இணைப்படும்படியாக, இது எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி வாழ உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுதல் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எல்லாரும் கவனமாக இருக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 91:10 நாம் வாசிக்கும் போது, சாம் நம்பர் 91:10 நாம் படிக்கும்போது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடவா. இந்த நாளில் கூட அநேக தேசங்களிலே, அநேக மாநிலங்களிலே, அநேக இடங்களிலே அதிகமாக மதித்துக் கொண்டிருக்கிற வேலைகள் கூட, இந்த மகாராஷ்டிரா பகுதியில் கூட அதிகமாக இந்த தொற்று நோய் பரவியிருந்தாலும், அதிகமான பேர் மதித்திருந்தாலும் கூட, உண்மையாகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், உண்மையாகவே நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வசனம் அருமையாக சொல்லுகிறது. சங்கீதம் 91:10 வாசிக்கும் போது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த அநேக விதமான செய்திகளை நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு நாடுகளிலும் அதிகமாக மறைத்துக் கொண்டிருக்கிற செய்திகள், ஒவ்வொரு செய்தியின் வழியாக இதை காண்பதிலே நமக்கு ஒரு பயம் ஏற்படும், நமக்கு ஒரு திகில் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இனிமேல உலகம் எப்படி இருக்கும் என்பதாக நம்முடைய மனதிலே அநேக விதமான கேள்விகள் எழும்பும். ஆனாலும் அவனுடைய வசனம் சொல்கிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என்னுடைய ஊர்லேயும் கூட போன் பண்ணி சொன்னார்கள், கிட்ட அருகாமையிலே வந்திருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லும்போது நான் அவங்களுக்கும் பதில் சொன்னேன், பயப்படாதீங்க, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காது என்பதாக அவர்கள் தைரியமானார்கள் என்பதை நான் சொல்லும்போது அவர்கள் தைரியத்தோடு சொன்னார்கள். ஜபந்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார், நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு நம்ம பழைய பாட்டை வாசித்தது போல ஈசாக்கு தன்னுடைய ஏசா யாக்கோபை கொன்று போடும்படியாக வகை தேடுகிற வேலையிலே அவருடைய தகப்பனாரும் அவருடைய தாயாரும் நீங்க இருக்க வேண்டாம், உன் சகோதரர் உன்னை கொல்ல வகை தேடிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, காரணம் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏமாற்றிக் கொண்டான் என்பதாக பார்க்கிறோம். அது நிமித்தமாக நான் யாக்கோபை கொல்ல வேண்டும்
என்னை வஞ்சித்தான், என்னை ஏமாற்றினான் என்று சொல்லி அவனை கொள்ளும்படியாக வகைத்திருந்தான். அப்படிப்பட்ட சூழலில் கூட ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வதிப்பார் என்பதாகவும், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குதத்தின்படியாக உன்னையும் உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை அருள்வாராக என்று சொல்லி தன் சகோதரன் மூலம் வருகிற அந்த தீங்கு, தன் சகோதரன் மூலம் வரக்கூடிய அந்த ஆபத்திலும் கூட இருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்பதாக நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனமாகி அவனுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுதல் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை நான் செய்வேன், நான் உனக்கு என்ன கட்டளையிடுகிறேனோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த தேவனுடைய வீடு என்பதாக அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த நாட்கள் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பேசுகிற ஒரு காரியம், ஆகியாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம் அநேக காரியங்களை கேட்டு கேட்டு பயந்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் பார்த்து நமக்கு மரண பயங்கள், அநேக விதமான திகழ்கள் வரும். ஆனாலும் கூட கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கும்போது, வாதை நோய் உங்களை அணுகாது என்பதாக நாம் பார்க்கிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது என்பதாக பார்க்கிறோம். காரணம், நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக பார்க்கிறோம். நம்முடைய வழிகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவர் காக்கும்படியாக தேவ தூதர்களுக்கு கட்டிடுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் யோவானிலே நம்ம வாசிக்கிறோம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நம்முடைய நாம ஏற்க வேண்டிய தண்டனை, நாம் மறிக்க வேண்டிய சூழ்நிலை, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா விதமான ஆக்கிரமிப்பு தண்டனைகள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்காக மரித்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இந்த பொல்லான நோய்கள், பொல்லான வாதை நோய்கள் நம்மை தீண்டாதபடி, நம்மிடத்தில் வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாதை நோய், வாதை நோய் உங்களை அணுகாது என்பதாக நான் பார்க்கிறோம். அதனாலதான் யாத்திராகும் 23:5 கூட வாசிக்கிறோம், வியாதி உணர்ந்து நான் விளக்குவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது நாம் ஆண்டவரை சேவிக்கும் போது, ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் போது, ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது, எல்லா படாத நோய்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். யாத்திராகும் 23:26 வாசிக்கிறோம், உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நம்முடைய வரக்கூடிய எல்லா விதமான கொள்ளை நோய்கள், வாதை, அதை நம்முடைய வாழ்க்கையில வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்னுடைய கூடாரத்திலே அணுகாது என்பதாக பார்க்கிறோம். கடந்த வாரத்துல ஒரு குடும்பத்துல 2 பேருக்கும் கேன்சர் என்று சொல்லி சொன்னார். ஒரு தாயார், அவர் தகப்பனார். பிரியமானவர்களே, ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு குறைவுகள் இல்லாதபடி, ஒரு பலவீனம் இல்லாதபடி, ஒரு நோய் இல்லாதபடி ஆண்டவர் நல்ல சுகத்தோடு, பலனோடு, நல்ல ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சூழலில் கூட அந்த அம்மா கேன்சர் வியாதியை வந்து மறுத்தார்கள். அவருடைய கணவருக்கும் கேன்சர் வியாதி என்பதை கேள்விப்படும் போது எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் நோய் அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறவராக. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் என்று சொல்லி
உண்மையிலே அது வர பண்ணாமல் பாதுகாக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுவதற்கு 1000 ஆண்டவரை அன்பு கூறுவதற்கு 1000 தலைமுறையாக ஆண்டவர் தயவையும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம், நாம இந்த காரியங்களை கண்டு பயப்படாதபடி, இம்மட்டுமாய் நடத்தின ஆண்டவர், இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நோய் வராதபடி, அந்த வாதை நோய் அணுகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள், ஆண்டவரை உண்மையாக தேடுகிறவர்கள், அன்பு கூறுவதற்கு தேவன் சொல்லுகிறவருக்கு அறிவு வேறு ஒன்றிலிருந்து நாம் விளக்குவேன் என்பதாக, உன்னுடைய ஆயுசு நாட்கள் மிகவும் பூரணப்படுத்துவேன் என்பதாக. அது மாத்திரமில்லாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்று உண்மையில் வராது அப்படி காக்கிறவராக 1000 தலைமுறையாக அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, அவரை உண்மையாக தேடக்கூடியவர்களுக்கு, அவரை உண்மையாக சேவிக்கக்கூடியவர்களுக்கு தேவன் 1000 தலைமுறையும் தயவு செய்கிறவராக, இரக்கம் செய்கிறவராக, அந்த இரக்கம் செய்வதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலே மனதிருக்கிற தேவன் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, வாதை நோய் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி அணுகாதபடி பாதுகாக்கிறார். இரண்டாவது, நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் 19:23 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்பதாக. ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கும், ஆண்டவரை உண்மையாக சேவிக்கிறவர்களுக்கும் பொல்லாப்பு, வாதை நோய்கள், எல்லா விதமான காரியத்திலே ஆண்டவர் விலைக்கு பாதுகாக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது, யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவானதை அதை அடைந்து திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. உண்மையான கடவுளுடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நாம் உண்மையாக தேவனுக்கு பயந்து வாழும்போது ஆண்டவர் அவருடைய தீமை அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். அதனாலதான் சங்கீதத்தில் 27:5 வாசிக்கிறோம், தீங்கான நாளிலே, ஆபத்தான நாளிலே அவர் நம்மை மறந்து வைக்கிறார் என்பதாக. சங்கீதம் 121:7 வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், எல்லா விதமான ஆபத்துக்கும், எல்லா விதமான நாச மோசத்துக்கும் ஆண்டவர் விலைக்கு காக்கிறவராக இருக்கிறார், விலைக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம பார்க்கும்போது வீடியோவில் வாட்ஸ்அப்ல ஒன்று பார்த்தேன், ஒரு போலீஸ்காருக்கு அந்த கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் கீழே விழுந்தார்கள். யாருமே ஓடி அவர் தூக்க கூட பயப்படுகிறார், அந்த நோய் எனக்கு வரும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பயப்படும் போது, நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழும் போது தீமை அவனை அணுகாது என்பதாக பார்ப்போம். இவனுக்கு பயப்படுகிறவன் அதுக்காக என்று சொல்லி உண்மையான பயம், ஆண்டவருடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எல்லாத்தையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யாபேசு இப்படியாக ஜெபிக்கிறார், ஒரு கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தவன் என்று சொல்லி. ஆண்டவரே, உடைய கரம் என்னோட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவரே தீங்கு என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்பதாக அதற்கு என்னை விலக்கி அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதாக யாபேசு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உன்னோடு போய் இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேலே கையை போடுவதில்லை என்பதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு உண்மையாக பயந்து, உண்மையாக எல்லா காரியத்திலும் தேவனுடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் அந்த தீமைகள், அந்த வாதை நோய்கள் அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராக. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் யாக்கோபுக்கும் ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை காத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது என்று சொல்லி நான் உன்னை காப்பேன்
காப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறதை நான் பார்க்கிறேன். இரண்டாவது ஒரு காரியம், தீமைகள், தீமையான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி, நம்முடைய குடும்பத்தில் வராதபடி அதை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது ஏசாயா 54 அதிகாரம் 14 வசனம் இப்படியாக சொல்கிறது, நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகளுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்பதாக நாம் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் ஏசாயா 54:10 வாசிக்கிறேன், கிருபை உன்னிட்டு விலகாமலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருபை உன்னிட்டு விலகுவது என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு காரியம், நாம் வசனம் சொல்வது போல திகிலும் பயமும் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாதபடி காரணம் அவர் நம்மையில வைத்திருக்கிற கிருபை. என் கிருபை உன்னை விட்டு விலகாது, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், என்னுடைய கிருபை இருக்கிறதை நாம் பார்ப்போம். அதனாலதான் நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்பதாக நான் பார்க்கிறோம். காரணம், நம் ஆண்டவரை நம்பியிருக்கும் போது, ஆண்டவரே நாம் சார்ந்திருக்கும் போது, திகிலுக்கும் பயத்துக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அதனால அவருடைய கிருபை, நீங்க எல்லாரும் நம்மை கைவிடலாம், எல்லாரும் நம்மை மறந்து விடலாம், அவருடைய கிருபை பெரிது என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் வாசிக்கிறோம், சங்கீதம் 31:13 வாசிக்கும் போது, திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்பதாக சங்கீதக்காரன் தாவீது சொல்ல. ஆனாலும் ஆண்டவரே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீர் எல்லா விதமான காலங்கள் உப்படி கருத்து இருக்கிறது, வாழ்வு கொடுக்கிறவர் நீர், ஆண்டவரே ஆயுசு நாட்களை கொடுக்கிறவர் நீர் என்பதை அவன் அறிந்து என்னை இவர்களுக்கெல்லாம் தப்புவேன் என்பதாக சங்கீதம் 31:14-15 நம்ம வாசித்ததை பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 55:4 வாசிக்கிறோம், மரணத்தில் என் மேலே விழுந்தது என்பதாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா 21:4 வாசிக்கிறோம், என் இருதயம் திகைத்தது, திகில் என்னை கிடுகிடுக்க பண்ணிட்டு, எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. நான் இரவு நேரத்தில் சந்தோஷமாக இன்பமான இரவா இருந்தது, ஆனால் எனக்கு இன்பம் தந்த இரவு இப்ப பயங்கரமா இருக்கிறது என்பதாக ஏசாயாவிலே நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகள் மாறலாம், அனைவிதமான நோய்கள், அனைவிதமான போராட்டங்கள், அனைவிதமான கஷ்டங்கள், அனைவிதமான வாதை நோய்கள் எழும்பினாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மட்டுமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த 3 காரியங்களை நாம் நினைவில் வைப்போம். கடவுளுக்கு உண்மையாக சேவிக்கிறவர்களும், ஆண்டவரை உண்மையாக தேடுவதும் அவருடைய வாழ்க்கையிலே வாதை நோய் வராதபடி பாதுகாக்கிறார். இரண்டாவது, யாரெல்லாம் அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில வராதபடி அவருடைய கடவுளோடு இருந்து தீங்குக்கு விலகி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், அவர் நம்மையில வைத்த கிருபை, அவர் நம்மையில் வைத்த இரக்கத்துக்கு பதிலாக. அதனாலதான் நம்ம உபாகமத்திலே வாசிக்கும் போது, நாம் அவர் மேலே அன்பு வைத்ததுனால அல்ல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை நினைத்து நம்மை 1000 தலைமுறை மாத்திரம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். இந்த 3 காரியங்களே நாம் வைத்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, வாதை நோய் எங்களுக்கு அணுகாதபடி காத்திருந்தோம், தீங்குகள் எங்களிடத்தில் வராதபடி பாதுகாத்துக் கொண்டோம், திகில் பயங்கள் இதையெல்லாம் கண்டு நாங்கள் பயப்படாதபடி, ஆண்டவர் இதெல்லாம் கண்டு நாங்கள் மனம் சோர்ந்து போகாதபடி அதிலிருந்து எங்களை பாதுகாக்கிறவர் நீர். சர்வ வளமுள்ள தேவனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான வாதை நோய்கள், கொள்ளை நோய்கள், ஆண்டவரே, எல்லா விதமான பயங்கள், எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாக்க போவதற்காக, பாதுகாத்து வருவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது சுவாமி, இதெல்லாம் கண்டு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது சுவாமி. மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டவரே அப்பா, மாற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, வானங்களை படைத்தவரே, பூமியை படைத்தவரே, எல்லா விதமான காரியங்களை உருவாக்கினவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா அதிகாரம் உடையவரே, உங்களுக்கு நன்றி. எங்களோடு கூட இருக்கிறேன், அதுக்காக நன்றி.
நீர் எங்களை நேசிக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. நன்றி. நாங்கள் வாகை நோய்களும் ஆண்டவரே தீமையான காரியங்களும் ஆண்டவரே எல்லா விதமான திகிலும் பயங்களும் அதிலிருந்து எங்களை மீட்டெடுக்க போகிறவரே, பாதுகாத்து நடத்த போகிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த 3 காரியங்களை நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உண்மையாக உண்மை சேவிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாக உங்களிடத்தில் அன்பு கொடுக்கிறோம். எப்போது நாங்கள் உங்களுக்கு பயந்து வாழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்போதும் நீதியில ஸ்திரப்பட்டு கிருபை செய்யுங்க. பரிசுத்தமாக வாழ கிருபை செய்யுங்க. உடைய கிருபை எப்போது எங்களுக்கு கிடைக்க, உடைய கிருபை எப்போது எங்கள் மேலுக்கு அனுகிரகம் செய்யுங்க ராஜா. இப்படிப்பட்ட எல்லா விதமான பயத்துக்கும், கொள்ளை நோய்க்கும், எல்லா விதமான சாபத்துக்கும், எல்லா விதமான நாச மோசத்துக்கும் எங்களை விலகி மீட்டு நடத்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் உங்களுக்கு பயப்படுகிற பயம் இல்லையோ ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகிற கிருபை இருக்காங்க ஆண்டவரே. யாரெல்லாம் உங்களை உண்மையாக தேடாமல் இருக்கிறாங்களோ, உண்மையாக சேவிக்காமல் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கூட ஆண்டவரே உண்மையாக தேடுகிற கிருபை இருக்காங்க ஆண்டவரே. உண்மையாக பயப்படுகிற பயத்தை இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, அப்படி கிருபை எப்போதும் எங்களுடைய வாழ்க்கை இருப்பதற்காக, உடைய கிருபைக்காக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, அப்பா உடைய கிருபைக்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கிருபை செய்வதாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் எதை குறித்தும் பயப்படுவதில்லை. காரணம், எங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். இது எங்களோடு கூட இருக்கிறேன் சுவாமி. இது எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறேன் அப்பா. அந்த ரத்தத்தின் வல்லமையினால் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வசனத்தின் வழியாக எல்லாரையும் பாதுகாப்பு நடத்துகிற கிருபைக்காக நன்றி. எல்லாருடைய ஆண்டவர் வாழ்க்கையினுடைய கரம் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எல்லாரையும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஆண்டவரே, எல்லாரையும் உற்சாகப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக, விசுவாசங்கள் பெருக, நம்பிக்கைகள் பெருக ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பலனடை கிருபை செய்யும்படியாக இருக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் இறுதியாக பாடல் நம்பர் 318வது பாடலை பாடும். சாங் நம்பர் 308. பாடிடுவோம் நல்ல
வீட்டுக்களான பல நன்னீரத்தே சத்துருக்களாயினாரே. வீட்டுக்களான பல நன்னீரத்தே சத்துருக்களாயினாரே. சத்தியத்தை சார்ந்து தேவா சித்தம் செய்திடுவோமா, சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சூழ்நிலைய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே சூழ்நிலைய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. வரவில்லா திருவாக்க மதனை அவனியோர் கழிப்பீரா, அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சூழ்நிலைய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே சூழ்நிலைய எல்லா நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்துமை கிறிஸ்து சுராதனம் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமை கிறிஸ்து சுராதனம் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையா, சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சூழ்நிலைய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே சூழ்நிலைய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜெபம் செய்வோம். எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறது எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனை தொடங்கும் முதல் முடிவரும் உடைய பிரசன்னம் உடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இசை காணும் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஐயாமார்களுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப சிறுவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபை மூப்பர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா இசை பவாய் திருச்சபைக்காக, எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயாமார்களுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப பிள்ளைகள், வாலிப சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இரு திருச்சபையார் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்க எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எல்லா விதமான பயங்கள், திகழ்கள், வாதைகள், நோய்கள், ஆண்டவரே தீமைக்கு, ஆண்டவர் எல்லா விதமான பயத்துக்கு எல்லாம் விலகி ஆண்டவரை எங்களை பாதுகாத்து நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக பயந்து வாழ கிருபை செய்யுங்க. எப்போது உண்மையே நாங்கள் சார்ந்துட்டு நம்பிக்கை கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உங்களிடத்துல அன்பு கூர்ந்து உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு கிருபை செய்யும்படியாக எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சாமி, எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க. கேட்பதற்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க. ஸ்பிரிட்டுக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே, அந்த ஆராதனை வேலையில் கூட அப்பா, இந்த வார்த்தை வழியாகவும் இந்த பாடல் வழியாக எல்லாரும் எங்கள் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த சூழ்நிலையெல்லாம் சீக்கிரமாக ஆண்டவரே ஆலயம் திறக்கப்படணும். எல்லாரும் கூடி ஆராதிக்க கிருபை செய்யும்படியாக எல்லாருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய
தேவைகளை கற்று சந்திங்க. எல்லாருடைய கஷ்டங்கள் வறுமைகள் ஆண்டவரை எல்லாம் மாறுபடியாக நாங்கள் சுகிக்கிறோம். நமக்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வெளிநாட்டு வேலை செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாரையும் கற்று ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை தொடர்ந்து உங்களுக்காக எல்லாரோடு இருக்கும்படியாக நாங்கள் சுகிக்கிறோம். இந்த நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நாங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட இருப்போமாக. ஆமே. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.